வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியா காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் மக்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. அதிமுக ஆட்சியில் இன்னல்களை அனுபவிக்கும் மக்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மக்களவை பேரவை இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமென மக்கள் எதிர்பார்ப்பதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பெரம்பலூர் நகர் துரைமங்கலம் 9வது வார்டில் இருந்து டாக்டர் பாரிவேந்தர் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெரம்பலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க பாடுபடுவேன் என்று கூறினார். ஒவ்வொரு பேரவை தொகுதியிலும் அலுவலகம் அமைத்து வாரத்தில் 2 நாட்கள் மக்கள் குறையை கேட்பேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இந்த பகுதியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த தண்ணீர் பஞ்சம் என்பது இந்த ஒரு பகுதி மட்டும் நாம் நிறுத்திக் கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுடைய ஏறத்தாழ எல்லா பகுதிகளுமே தண்ணீர் பஞ்சம் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தண்ணீர் என்பது மனிதனுடைய அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை ஒன்று தமிழக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த வகையில் அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர், மைய அமைச்சர் ராஜா அவர்கள் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். வந்த அந்த நேரத்தில் அவர் முயற்சியால் உங்களுக்கு தண்ணீரும் வழங்கப்பட்டது. எத்தனை நாள்? வாரத்திற்கு 1 நாள். நாளுக்கு நாள் நகரங்கள் பருத்து கொண்டு போகிறது, மக்கள் எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டு போகிறது. ஆக வாரத்திற்கு 1 நாள் தண்ணீர் கொடுத்து அது எப்படி அவர்கள் தாகம் தீர்ப்பார்கள், தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் உங்களுடைய வேட்பாளராகிய நான் உங்கள் முன் இன்று உறுதியளிக்கிறேன். இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வாரம் 1 முறை இந்த பெரம்பலூர் நகருக்கு கொடுப்பது என்பதை விடுத்து வாரத்திற்கு 3 முறை தண்ணீர் கிடைக்க உறுதியாக வழி செய்வேன் என்பதை தாய்மார்களே உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் சங்கு நிறுத்தம் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். உதயசூரியன் என்றும் மறைவதில்லை எனவும் 24 மணி நேரமும் உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலிடிப்பில் 10 தோழமை கட்சிகள் இன்று உருவாகி தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஏற்பாடு ஆகியிருக்கிறது. அந்த வகையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலம், வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இருண்ட காலம். விடியலுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அந்த இருள் அகல வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே விடிவு காலம் ஏற்பட வேண்டுமானால்
அதற்கு ஒரே முடிவு உதயசூரியன் தான் என்பது நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். உதயசூரியன் என்றும் மறைவதில்லை. 24 மணி நேரமும் சூரியன் அங்கே இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பெரம்பலூர் தொகுதி மக்கள் வசதிக்காக ரயில் பாதைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் பழைய பேருந்து நிலையம் அருகில் காமராஜர் வளைவு அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தில்லியில் பல நாட்களாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்தார். பெரம்பலூர் மக்கள் ரயில் பாதை என்றால் என்ன என்று புத்தகத்தில் படித்து யாரும் ரயில் பாதையை பார்த்ததில்லை. அங்கு அரியலூரிலிருந்து அரியலூர், பெரம்பலூர், அதேபோல் நாமக்கல், சேலம் வரை ரயில் பாதை அமைத்து தர வேண்டும் என்று 50 ஆண்டு காலமாக ஒரு கனவு திட்டமாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நடந்தபாடு இல்லை. இதை நான் ஏதோ தேர்தல் வருகிற நேரத்தில் இதை உங்களிடம் பேசுகிறேன் என்று தயவு செய்து என்ன வேண்டாம். நான் கடந்த முறை மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய தோழமையில் இருந்த பொழுது இரண்டு தேவைகளை சுட்டிக்காட்டினேன். ஒன்று, அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து 40 விவசாயிகள் ஜந்தர் மந்திரிலே 1 மாத காலமாக உணவு இல்லாமல் கோமணத்தோடு பாம்பு கறியை கடித்துக்கொண்டு அங்கே உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட அவர்கள் பார்க்கவில்லை, ஆறுதலும் சொல்லவில்லை. அந்த நாளில் நான் டெல்லிக்கு சென்று அந்த 40 விவசாயிகளை சந்தித்து அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து அதே நாளில் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன். எங்கள் ஊரிலே இருந்து 40 பேர் விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பாம்புக்கரியும் எலிக்கரியும் வாயிலை கவ்விக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். கோமணத்தோடு உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பிரதமர் அவர்களே, அதை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் பார்வையில் அவர் ஏதோ ஒரு முறையற்ற முறையில் செய்கிறார் என்று எண்ண வேண்டாம். அவர் பிரச்சனை எல்லாம் கடன் தொல்லை. எண்ணற்ற விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கடனை ரத்து செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்றே நான் கேட்டுக்கொண்டேன். அதோடு மட்டுமல்ல, அதே நாளில் இந்த ரயில் பாதை பிரச்சனையும் சொன்னேன். பெரம்பலூர் மக்கள் ரயில் பாதை இன்னும் காணாமல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது 50 ஆண்டு கால போராட்டமாக இருக்கிறது. அதற்காக வருகிற ரயில்வே பட்ஜெட்டில் அதை சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் இது எதையுமே செய்யாத அந்த மைய அரசு இனிமேலும் அந்த இடத்தில் இருக்க வேண்டுமா? தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு அரசோடு நமக்கு தோழமை வேண்டுமா, நட்பு வேண்டுமா என்றுதான். எந்த கட்சியில் சரியாக இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் மேல் அக்கறை கொண்ட கட்சி எது? தமிழ்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிற கட்சி என்று இறுதியாக நான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் முன்னே வாக்கு கேட்டு நின்று கொண்டிருக்கிறேன். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்திருப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் சிறு குறு தொழில்களும் பாதிப்புக்கு உள்ளதாக தெரிவித்தார். பெரம்பலூர் நாமக்கல் தடத்தில் ரயில் பாதை அமைக்க கோரிக்கை விடுத்ததாக கூறிய டாக்டர் பாரிவேந்தர் இதனை ரயில்வே பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்கவில்லை என தெரிவித்தார். அதிமுக வேட்பாளர் தன்னை பற்றி தவறான தகவல்களை பரப்புவதாக குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர் தம்மை தேடி வந்தவர்களை எந்த நாளும் திருப்பி அனுப்பியது கிடையாது என கூறினார். தனது பூர்வீகம் மால்வாய் கிராமம் என்றும் அங்கு பச்சையம்மன் கோவில்தான் தங்களின் குலதெய்வம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். சம உரிமை என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சட்டத்தினுடைய சாசனம். அந்த வகையில் யாரையும் அடக்கி ஆள முடியாது, இங்கே மிலிட்டரி ரூல் செய்ய முடியாது. ஆகவேதான் மையத்திலே மாற்றம் வர வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களும் இன்றைக்கு வேண்டி விரும்பி அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை எப்போது செய்ய முடியும்? வருகிற இந்த அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் 2019 தான் செய்ய முடியும். நீ ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் சுதந்திர நாட்டில் வாழ்கிறவன், சுதந்திர நாட்டில் வாழ்கிறவன். நான் சுதந்திரமாக இருக்க வேண்டுமானால் யாரை வெளியேற்றுவது, யாரை உள்ளே உட்கொள்வது என்று பார்த்தால்
இன்றைக்கு மோடி அரசு உங்களுக்கே தெரியும், முடிவெடுத்து விட்டீர்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேறும் இல்லை, கிளையும் இல்லை. ஆகவே அப்புறப்படுத்தி விட்டீர்கள். அது மட்டும் போதுமா? அவர்கள் யாரையெல்லாம் சேர்த்து தோழமை கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் சேர்த்து நீங்கள் வெளியேற்ற வேண்டும். அதே போல தமிழ்நாட்டிலையும் அதே நிலைதான். ஆகவே நீங்க சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. மக்களை பார்க்கிறேன், அவருடைய உணர்ச்சியை பார்க்கிறேன், அவருடைய வேகத்தை பார்க்கிறேன். எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று மக்கள் ஏங்கி கிடக்கிறார்கள் என்பதையும் என்னால் காண முடிகிறது. இந்த நிலை ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் சிந்தித்தால், கடந்த 7 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆளுகிற அந்த இரட்டை இலை உதிர வேண்டிய காலம் வந்துவிட்டது. நீங்கள் இதுவரை பார்த்து பழக்கப்பட்டு வாக்களித்த உதயசூரியன் சின்னத்தை நாம் மீண்டும் எப்பொழுது பெறுவோம், விடியலை எப்பொழுது பெறுவோம் என்று நீங்கள் ஏங்கி இருப்பது எனக்கு தெரிகிறது. ஆக இந்த இரண்டு, ஒன்று தமிழக அரசு, மற்றொன்று மைய அரசு. இதனிடையே டாக்டர் பாரிவேந்தருக்கு குறும்பர் கவுண்டர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. அச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் வீர முத்துசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் எரகுடி பெரியசாமி, குப்பம்பட்டி பெரியசாமி கணேசன், ராமராஜு, மாநில மகளிரணி பொறுப்பாளர் வெள்ளையம்மாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் டாக்டர் பாரிவேந்தரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஐஜேகே திரு பாரிவேந்தர் அவர்களுக்கு தமிழ்நாடு குடும்ப மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் குடும்ப கவுண்டர் சமுதாயத்தின் சார்பாக அமைச்சர் KN நேரு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற நாங்கள் அனைவரும் பாடுபட்டு நாங்கள் ஆதரவு தருகிறோம். தமிழ்நாடு குறும்பர் சங்கம் சார்பாக வேட்பாளர் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஐஜேகே ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதி முழுக்க உள்ள 1.25 லட்சம் குடும்ப கவுண்டர்கள் ஓட்டுகள் அனைத்தும் பாரிவேந்தர் அவர்களுக்கு அளித்து முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். அதிமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் மற்றும் பூந்தமல்லி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆகியோருக்கு ஆதரவாக திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், மத்தியில் சர்வாதிகார பிரதமரும் தமிழகத்தில் செயலற்ற முதல்வரும் உள்ளதால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக விமர்சித்தார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். போவதற்காக இன்றைக்கு அவர் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். அதுபோலதான பொள்ளாச்சி, பொல்லாத ஆட்சிக்கு அடையாளம் தான் பொள்ளாச்சி. இதுவே இப்படி ஒரு கொடுமை இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனிமே நடக்க போறதில்லை. அப்படி ஒரு கொடுமை. 200க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் 7 வருஷமா இந்த ஆட்சியில் நடந்துட்டு, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர் நிரூபிக்கட்டும், அதை வரவேற்கிறோம். அதையெல்லாம் விட்டு திசை திருப்புகிற முயற்சியில இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், 7 வருஷமா இது நடந்துகிட்டு இருக்குன்னா காவல்துறை என்பதே இல்லையா? மக்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், சுயேட்சைகள் என பலரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பதால் இன்று அனைவரும் மனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதுவரை 573 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற 29ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படுகிறது.
தமிழகம் முழுவதும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சிக் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடிக்கம்பங்கள் நடுவதால் அரசியல் கட்சிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இம்மனுவை விசாரித்த நீதிமன்றம் பொது இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சிக் கொடிக்கம்பங்களை அகற்ற ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 21 மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த 58,172 கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள 799 கொடிக்கம்பங்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்பட மீதமுள்ள 11 மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றி ஏப்ரல் 1ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இடைத்தேர்தலுக்கு பின் ஆட்சி மாற்றம் ஏற்படும். மதிமுக பொதுச் செயலர் வைகோ உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ உறுதிபட தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை ஆதரித்து அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, கல்லிடைக்குறிச்சி, விகேபுரம் உள்ளிட்ட இடங்களில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஊழல் மலிந்த பாஜக, அதிமுக ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல்லில் வனத்துறை அமைச்சர் சீனிவாசனிடம் கேள்வி கேட்ட செய்தியாளரை அவரது ஆதரவாளர்கள் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பிரச்சாரம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பொதுமக்களை வேனில் அழைத்து வந்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் மக்கள் கூட்டத்தை புறக்கணித்து சென்றதால் இருக்கைகள் காலியாக இருந்தன. மக்கள் வெளியேறிய கோபத்தில் இருந்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தார். பிரதமர் மோடி மற்றும் அருண்ஜேட்லியை சுப்பிரமணிய சுவாமி விமர்சித்தது குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சரின் ஆதரவாளர்கள் செய்தியாளருக்கு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேசினார். தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் அந்தமானில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். விவிஐபி ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் கைதான இடைத்தரகர் ராஜு சக்சேனா அரசு தரப்புக்கு சாட்சியாக மாறுவதற்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இத்தாலி நாட்டின் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திடமிருந்து முக்கிய பிரமுகர்களின் பயன்பாட்டிற்காக 12 அதிநவீன ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு 3600 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. இதில் 360 கோடி ரூபாய் இடைத்தரகர் மூலம் கைமாறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சிவகாசியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 73,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் எதிரில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் 73,50,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் வாக்குப்பதிவின் முக்கியத்துவம் உணர்த்தும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு பொதுமக்களின் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பழைய சந்தை பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து மாதிரி வாக்குப்பதிவு நடத்தினர். அதன் மூலம் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கும் அவர்கள் விளக்கம் அளித்து தெளிவுபடுத்தினர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ராஜஸ்தானை வீழ்த்தி பஞ்சாப் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
IPL கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற 4வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர்களாக கிறிஸ் கெயிலும் ராகுலும் களமிறங்கினர். கெயில் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தார். 20 ஓவர் முடிவில் பஞ்சாப் அணி 4 விக்கெட்கள் இழப்பிற்கு 184 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக கெயில் 79 ரன்கள் எடுத்தார். 185 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன்களில் ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 14 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. பஞ்சாப் தரப்பில் கர்கான், ரகுமான், ராஜ்பூத் ஆகியோர் தலா 2 விக்கெட்களை வீழ்த்தினர். Ashwin, a simple one. 2 in the over. In the air, could it be out? He's out. Mujib strikes. Down the ground, another one gone. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் மக்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. அதிமுக ஆட்சியில் இன்னல்களை அனுபவிக்கும் மக்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மக்களவை பேரவை இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.